தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மற்ற 7:24 27 வரலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு அற்புதமாக சொன்னார் பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷன் தன்னுடைய வீட்டை அஸ்திவாரமே இல்லாமல் மணல் மேல் கட்டுகிறான். அப்போ ஒரு நாள் பெருமழை வருகிறது, பெரும் காற்று வீசுகிறது என்று சொன்னால், இங்க பாருங்க, புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? அதாவது உண்மையுள்ள கிறிஸ்தவன், வசனத்துக்கு கீழ்ப்பழிந்து அதன்படி நடக்கிற கிறிஸ்தவனுக்கும் ஏதோ வசனத்தை வாசித்து விட்டு நடக்காமல் இஷ்டம் போல இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது வித்தியாசம் என்ன? அவங்க கட்டுறதை பொறுத்து தான் இருக்குதுங்க. அவர்கள் போடுகிற அஸ்திபாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்ட புத்தி உள்ளவன், மணல் மேல் அஸ்திவாரம் போட்டு காட்டும் புத்தி இல்லாதவன். அவர் போட்ட அஸ்திபாரத்தை குறித்து தாங்க அந்த வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா அஸ்திபாரம் என்றால் அஸ்திவாரம் போட்டு கட்டுவது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது. நல்ல கவனிக்கணும், சொல்லுகிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன், வசனத்தின்படி வாழ்வது. அவன்தான் புத்தி உள்ளவன். அவன் வீடு எந்த சோதனைக்கும் நிற்கும். அது எப்பேற்பட்ட சூறாவளியோ காற்றோ சோதனை என்ன வந்தாலும் நிற்கும். அப்படின்னா வார்த்தையின்படி வாழ்வதுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆகவே இது கேட்குறவங்க கவனமாக இருந்து கேட்கணும். கேட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா, அதன்படி நடக்கிறீங்களா பார்க்கணும். அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை தேடி அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவன் அவன் தான் கற்பாறையின் மேலே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறவன். இதை கேட்கும் பொழுதே நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணணும். உங்கள் வீடு நிலைத்திருக்குமா, அழிந்து போகான முடிவுக்கு வரணும். அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தியுள்ள மனுஷனை போல வசனத்துக்கு கேட்டு அதுபடி செய்கிறவர்களாக இருங்கள். உங்கள் வீடு அழியாது. எந்த சோதனை வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.